நாளைய தினம் 17/2/2026 மாசி அமாவாசை நாள். அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மயான கொள்ளை நடைபெறக்கூடிய நாளும் அதுதான். கெட்ட சக்திகள், அசுர சக்திகள் அழிக்கப்படக்கூடிய நாளும் அதுதான். ஆகவே உக்கிர தெய்வங்களை நாளைய தினம் ஒரு நொடி பொழுதேனும் நாம் மனதார நினைத்து வழிபடுவது மிக மிக நல்லது. உக்கிர தெய்வங்களை வழிபாடு செய்தால் நம்மை பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் எதிர்மறை சக்திகள் அழியும். ஆகவே அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி போற்றி என்ற நாமத்தை 3 முறை சொல்லி இந்த வீடியோவிற்குள் நாம் செல்லலாம். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கும் பரிகாரம் உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய வகையில் சுலபமாக செய்யக்கூடிய பரிகாரமாக அமையும். 16/2/2026 மாலை 6:27 மணியிலிருந்து நாளைய தினம் 17/2/2026 மாலை 6:30 மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது. எனவே இந்த அமாவாசை பரிகாரத்தை இந்த இடைப்பட்ட நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு. இன்றைய தினம் 16/2/2026 இரவு செய்வதாக இருந்தால் மிகவும் சிறப்பு. இதற்கு ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அதை 4 துண்டுகளாக நறுக்கி அதன் உள்ளே குங்குமம் தடவி அதன் நடுவில் கொஞ்சம் கல்லுப்பு கொட்டி அதன் மேலே ஒரு கற்பூரம் வைத்து கொளுத்தி வீட்டில் இருக்கும் நபர்களை எல்லாம் அமர வைத்து 3 முறை சுற்றி அந்த எலுமிச்சம் பழத்தை கொண்டு போய் முச்சந்தியில் போட்டுவிட்டு வரலாம். எலுமிச்சம் பழத்தை 4ஆக வெட்டி கையில் எடுத்து கொள்ளக்கூடாது. 4 பாகங்களாக பிரித்தது போல வெட்டி கொள்ள வேண்டும். முச்சந்தியில் அந்த எலுமிச்சம் பழத்தை போட முடியாதவர்கள் அந்த எலுமிச்சம் பழத்தை ஒரு கவரில் போட்டு குப்பை தொட்டியில் போட்டு விடுங்கள். குப்பை தொட்டியை வீட்டிற்கு வெளிப்பக்கத்தில் வைத்து விடுங்கள். உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தால் குடும்பத்தில் இருப்பவர்கள் உடம்பில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகிவிடும். கண்டிஷ்டி என்பது உங்களை நெருங்கவே நெருங்காது. நம்ம எல்லோர் வீட்டிலும் பண கஷ்டம் வருவதற்கு முதல் காரணமாக இருப்பது அடுத்தவர்களுடைய பொறாமை கண்கள் தான். கொஞ்சம் வசதி படைத்தவராக மாறும்போதோ அவர்களுடைய கண் பார்வை நம் மீது விழுந்துவிடும். இவர்கள் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறார்கள் என்று பொறாமை பார்வை பார்த்து அடுத்தவர்கள் ஒரு பெருமூச்சு விட்டால் போதும் நமக்கு பண கஷ்டம் வந்துவிடும். அப்படி இல்லை என்றால் வீட்டில் ஏதாவது ஒரு தீராத சண்டை வந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து வெளிப்படவும் இந்த பரிகாரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது கடன் சுமை தீர வேண்டும், பண கஷ்டம் தீர வேண்டும் என்று 3 கிராம்பை உங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தலையை 9 முறை சுற்ற வேண்டும். ஒரு சின்ன மண் அகல் விளக்கில் கற்பூரத்தை கொளுத்தி கையில் இருக்கும் இந்த கிராமையும் நெருப்பில் போட்டு புசித்து விட வேண்டும். இந்த பரிகாரத்தை தனிநபராக தனக்குத்தானே செய்து கொள்ளலாம். எரிகின்ற இந்த நெருப்புக்கு முன்பாக அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும். உங்களுடைய பணப்பிரச்சனை தீரும், கடன் சுமை நிச்சயம் குறையும். இது ஒரு எளிமையான பரிகாரமாக தெரியலாம். இருப்பினும் இது எதிர்மறை ஆற்றலை முழுதாக அளிக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கிறது. அதிலும் அமாவாசை இரவு இந்த பரிகாரத்தை செய்தால் முற்றிலும் உங்களால் கடன் சுமையிலிருந்து வெளிவர முடியும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.